இந்த 5ஆம் மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது அது சங்கீதம் 121 அதிகாரம் 3வது சங்கீதம் 121:3 எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். He will not suffer thy foot to be moved. He that keepeth thee will not slumber. எல்லோரும் கைகளை உயர்த்தி ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். எங்களை காலை தள்ளாட விடாத தேவன், எங்களை காக்கிற தேவன், உறங்காத தேவன் என்று நாங்கள் அறிக்கையிட்டு விசுவாசித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆளுகை செய்தருளும் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். So nice to see in the presence of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். 26ஆம் ஆண்டு ஆரம்பித்தது சில நாட்கள் போல தோன்றுகிறது. அவரோ நம்மை கிருபையினால் தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார். இந்த 5ஆம் மாதம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறது, தள்ளாடி கொண்டிருக்கிற நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்த போகிறார். நம்மை காத்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய கரத்தை வெளிப்படுத்த போகிறார். உன் காலை அவர் தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். யோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிற வார்த்தைகள், விழுகிறவனை உடைய வார்த்தைகளினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர். ஒரு மனிதனுக்கு அவயவங்களில் ஒவ்வொரு அவயவங்களில் வெவ்வேறு சூழ்நிலைகளும் வியாதிகளும் வந்தாலும் அவன் கால்கள் பலவீனப்பட்டு போகுமானால் அவனால் ஒன்றும் செய்துவிட முடியாது. கடந்த வாரத்தில் இந்தியாவில் ஒரு வேதனையான சம்பவம் நடந்தது. ஒரு மனிதனுடைய சகோதரி மரித்து போனார்கள். அவர் வங்கிக்கு சென்று அதற்கு தேவையான அந்த கடன் கிடைப்பதற்கு அவர் அதற்கு அப்ளை பண்ணினார். அவர்கள் ஏதாவது ஆதாரத்தை எடுத்துட்டு வா, அப்பொழுதுதான் நாங்கள் பணம் தருவோம் என்று சொன்னார். ஆனால் உடனே அவர் போனார். மரித்து போயிருந்த தன் சகோதரியை தோண்டி எடுத்து அந்த எலும்பு கூட தன் தோள்களில் வைத்துக் கொண்டு அந்த வங்கிக்கு எடுத்துக்கொண்டு வந்தார். எவ்வளவு மோசம் பார்த்தீர்களா? உலகம் நம்முடைய வாழ்க்கையை தள்ளாட பண்ண, மனிதர்கள் தள்ளாட பண்ணுவார்கள், பிசாசு தள்ளாட பண்ணுவான். என்றாலும் நம் காலை தள்ளாட விடாத தேவன் ஒருவர் உண்டு. இந்த 4 மாதங்களை மிக அழகாய் நேர்த்தியாய் கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். யோபு சொல்லுகிறார், என்னுடைய கால்களை அவர் பலப்படுத்தினார், என்னை நடப்பிக்க பண்ணினார். சொல்லுகிறார், விழுகிறவனை வார்த்தைகளில் நிற்கப்படுகிற தேவனாகிய கர்த்தர். சங்கீதக்காரன் எழுதுகிறார், உன் காலை தள்ளாட அவர் விடுவது இல்லை. சோர்ந்து போகலாம், பலவீனங்கள் வரலாம், அசதிகள் ஏற்படலாம், என்றாலும் கால்களை பலப்படுத்துகிற தேவன். நாம் நடக்கிற பாதைகளை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்முடைய பாதைகளை செவையாய் நடத்துகிற தேவன் இந்த மாதத்தில் உன்னோடு கூட இருந்து விசுவாசத்தில் தள்ளாடி கொண்டிருக்கிற உன்னை, சோர்வுகளால் தள்ளாடி கொண்டிருக்கிற உன்னை எழுப்பி நிற்க பண்ணுவார். நீ பலத்தோடு உன் கால்களை மான் கால்களை போல கர்த்தர் மாற்றி ஓடுகிறதை நீ ருசிக்கத்தான் போகிறார். வார்த்தை சொல்லுகிறார், உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. அதே சங்கீதம் 121:4 வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஒரு மனிதனுக்கு தூக்கம் எவ்வளவு அவசியம். இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டு இருந்த பொழுது கப்பலில் அயர்ந்து தூங்கிவிட்டார். பெரும் கடல் வீசியது, புயல் வீசியது, காற்று அடித்தது. உடனே இருந்த சீஷர்கள் கூட கலங்கி போனார்கள். அவருக்கு உறக்கம் தேவைப்பட்டது. சீஷர்கள் அவருக்கு கோபம் வந்தது. சீஷர்கள் அவரை எழுப்பி கேட்டார்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ? ஏனென்றால் அவ்வளவு வசதியாக அவர் உறங்கினார். ஒரு சரீரத்துக்கு உறக்கம் தேவை, ஆனால் உங்களை என்னையும் காக்கிற தேவனுக்கு அந்த உறக்கம் தேவையில்லை. காரணம், அவர் இஸ்ரவேலை காக்கிறவர். யார் இந்த இஸ்ரவேல்? தன்னை நேசிக்கிற ஜனம், தன்னை தேடுகிற ஜனம்,
தன்னுடைய சிறகின் கீழ் பாதுகாக்கிற அந்த தேவனுடைய வல்லமையினால் சிறகின் கீழ் தம்மை மறைத்துக் கொள்கிற அந்த தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மை காக்கிற தேவன். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். பூக்கில் வரத்தில் மாத்திரமல்ல, நம்ம இருக்கிற ஸ்தலங்களிலும் பாதுகாக்கிறவர். அவர் பாதுகாப்பு ஒரே ஒரு நிமிஷம் நம்மை தள்ளிவிட்டால் போகும், நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் ஒன்றுமில்லாமல் போகும். அவர் பாதுகாக்கிற வழி அவரிடத்தில் கேட்டு பாருங்களேன். இந்த மாதத்திலே, ஆண்டவரே நீர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறீர் என்பதை நான் காணும்படிக்கு என்னை உணர்த்தி அருளும் என்று கேட்டு பாருங்கள். இரவும் பகலும் தூதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தூதர்கள் நமக்கு முன்பதாக பின்பதாக அக்கினி ஜுவாலைகளாக மேகத்தின் தூண்களாக நம்முடைய பிரசனத்தை அனுப்பி நம்மை பாதுகாக்கிற அவர் தேவன். இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எப்பொழுது தெரியுமா? அவருடைய பாதத்தில் நாம் தாழ்ந்து நிற்கிற பொழுது, பணிந்து நிற்கிற பொழுது, அவரை அடித்து கொள்ளுகிற பொழுது. வேதவாசம் சொல்லுகிறது, seek ye first the kingdom of God and all these things will be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், இவர்கள் யாவும் உங்களுக்கு கூட 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 கொடுக்கப்படும். அப்படி நமக்கு கொடுக்கிற தேவன் நம்முடைய பாதுகாவலையும் கூட கொடுக்க போகிறார். ஆத்துமாவை காத்து கொள்ளுவதற்கு ஒரு மனிதனால் முடியாது. அநேகர் சொல்லுவார்கள், நான் ஆண்டவரோடு வாழ்கிறேன், நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், நான் ஒரு தீங்குக்கும் செய்யாதவன், நான் தேவனுடைய கிருபை பெற்றிருக்கிறபடினால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் 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 என்று. ஒரு மனிதன் தன்னை பாதுகாக்க முடியாது. அவனுக்கு அந்த வல்லமை கொடுக்கப்படவில்லை. நம்மை காப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அவர் ஒருவர் தான் இஸ்ரவேலை காக்க முடியும். உங்களை என்னை பாதுகாக்கிற தேவன். நம் கண்கள் ஒருவேளை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தம்முடைய அன்பை அனுப்பி சிறையின் கீழ் நம்மை தாங்கி நடத்துகிற தேவன். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தூதர்கள் தங்கள் கைகளை தங்களை ஏந்தி கொண்டு போவார்களாம். தூதர்கள் ஏந்தி கொண்டு போகிற கிருபை யாருக்கு கிடைக்கும்? அவருடைய பிள்ளைகளுக்கு. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், நாம் யாவரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அல்லவா நாம். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன், கர்த்தராகிய நானே அதை காப்பாற்றுவேன். எப்படி காப்பாற்றுவாராம்? அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவார். வறண்டு போய் விடாதபடிக்கு, காய்ந்து போய் விடாதபடிக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவார். ஒருவர் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் உன்னை காத்து கொள்ளுவாராம். அந்த தேவாதி தேவன் உன்னை பாதுகாக்கிறார். இதோ மே மாதம் வந்திருக்கிறோம், 9வது மாதம். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுதலை, விடுப்பு, பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும், வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிற உங்களுக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் உங்களை எழும்ப செய்வார். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், கிறிஸ்துவுக்காக உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்கள். ஒரு நாளும் நீங்கள் ஓய்ந்திருப்பது இல்லை. ஆத்துமா இணைப்பாறுதலில் இருக்கும் தேவனோ நம்மை பாதுகாப்பார். எல்லோரும் சேர்ந்த அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 121 வசனம் 3. எல்லாரும் இணைந்து வாசிப்போம். உன் காலை தள்ளாட ஓட்டார் உன்னை காக்கிற தேவன். ஒரு நல்ல கைகளை உயர்த்தி கண்களை மூடி, ராஜாதி ராஜனாம் கர்த்தாதி கர்த்தனாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் எனக்கென்றும் என் ஜீவனுக்கென்றும் என் ஊழியத்திற்கென்றும் என் குடும்பத்திற்கும் என்று நான் விடுதலை சுதந்திரித்துக் கொள்கிறேன். முடிந்தவர்கள் முழங்கால் பண்ணிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபித்த அபிஷேகத்தில் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம், சுதந்திரிக்க போகிறோம். அவருடைய பிள்ளைகளாய் எல்லாரும் அந்நிய பாஷை நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து தேவனுடைய வாக்குத்தத்தம் உனக்கு முன்பதாய் செல்லுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் உனக்கு முன்பதாய் செல்லுகிறது. இந்த வார்த்தைக்கு பின்பதாய் தான் நாம் பிடித்து செல்ல போகிறோம். அவருடைய வஸ்திரங்களை பிடித்தவர்களாய் நாம் பின்னோக்கி ஓடப் போகிறோம். எந்த தீங்கு உன்னை அணுகாத மகனே, எந்த தீங்கு உன்னை அணுகாத மகளே, அவருடைய மகிமையின் பிரசன்னம் முன்பதாய், அவருடைய மகிமையின் வாக்கு தத்தங்கள் நமக்கு முன்பதாய் வல்லமை இறங்குவதாக ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெய்வ பிரசன்னம் முன்பதாய் செல்லுவதாக. இந்த மாதத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உடைய வரங்களினால் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தின் ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக.
வல்லமை திராணி உடை நீர் ஒருவரை ஆளுகை செய்வீராக. இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் மகிழ்வின் பிரசத்தை உணரும்படி செய்தருளும். சத்துருவின் கோட்டை தகர்ந்து போவதாக, எரிகோ கோட்டைகள் தாழ விழுந்து போவதாக. ஊழியத்தில் இடைச்சலை பார்க்கிற ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு சபைகளிலும், ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையிலும் எரிகோ இடிந்து போவதாக. எரிகோ பட்டணங்கள் இடிந்து போவதாக. சகல துரைத்தனங்கள் நொறுங்கி போவதாக. அதிகாரங்கள் எரிந்து போவதாக. ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சகல ஆவிகள் நிர்மலமாக்கி போவதாக. சபைகள் திட்டம் தீட்டி இருக்கிற இந்த ஊழியத்தை, இந்த வருடத்தில் நீர் கொடுத்திருக்கிற திட்டத்தை இந்த மாதங்களில் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு போதகர்களிடத்திலும் அற்புதம் நடக்கட்டும் ராஜா. உன் தேசத்தில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இணைந்திருக்க ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களில் தேவ வல்லம் இறங்குவதாக. ஒவ்வொரு வீடும் தேவனுடைய ஆலயமாய் மாறட்டும். ஜெபத்தின் ஆவியினால் நிரப்பப்படட்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படட்டும். ஏன் தீங்கும் அணுகாதபடிக்கு பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உள்ளமும் தொடரப்படுவதாக. நீர் கொடுத்திருக்கிற அழைப்பை ஒருவரும் பற்றி கொண்டு கர்த்தருக்கு ஜீவிக்கிற பாக்கியத்தை இந்த காலங்களை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் சோர்வின் ஆவிகள் நிர்மூலமாகட்டும். அசுத்தத்தின் ஆவிகள் நிர்மூலமாகி போகட்டும். வியாதிகளின் ஆவிகள் நிர்மூலமாகி போகட்டும். தடைகளின் ஆவிகள் நிர்மூலமாகட்டும். வறுமையின் ஆவிகள் நிர்மூலமாகட்டும். எங்களை மகிமைப்படுத்துகிற தேவராகிய கர்த்தருடைய நாமத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரை மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொரு வீட்டையும் மகிமைப்படுத்துவீராக. பார்க்கிற பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக. இந்த மாதத்தில் இதனை செயல்பட முயற்சிக்கிற எல்லா கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். Out in the name of Jesus. Out in the name of Jesus. Let every place be filled with the fire of the Lord. Lutaratu dusha duria. Upabada gatsagada. Natagabadara durabu. Nitagada garashadabu. ஆதி அன்பிற்கு திரும்புகிறோம். ஆதி அன்புக்கு திரும்புகிறோம். ஆதி அன்பிற்கு திரும்புங்கள். உலகத்தை தூக்கி ஏறிந்து கர்த்தருக்கு எழும்பு. நிக்கதப்ர தூஷா துரபு. நித்தகத ரபதரபா. மனுஷருடைய ஆலோசனைகள் அபத்தமாகி போவதாக. தேவனுடைய ஆலோசனை எழும்புவதாக. மனுஷருடைய திட்டங்கள் நிர்மூலமாவதாக. தேவனுடைய திட்டம் செயல்படுவதாக. எங்கள் சுய ஆசை விருப்பங்கள் நிர்மூலமாகட்டும். தேவனுடைய சித்தம் செயல்படுவதாக. எங்கள் காலை தள்ளாட விடாமல் ஆவியில பலப்படுத்தும் ராஜா. எங்கள் ஆவியில பலப்படுத்தும், சரீரத்தில் பலப்படுத்தும், உங்கள் அன்பில பலப்படுத்தும், கிருபையில் பலப்படுத்தும். தேவ வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தம் பண்ணுகிறோம். மே 1 முதல் 31 வரைக்கும் பரிசுத்தத்தினால் அலங்கரித்தருளும். அக்கினினால் அலங்கரித்தருளும். பரிசுத்த கிருபையினால் அலங்கரித்தருளும். கிறிஸ்துவின் தாழ்மையில் கீழ்ப்படிந்த தேவநாமத்தை மகத்துவப்படுத்த ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக, இறங்குவீராக. சிலுவை நீர் சிந்த உதிரத்தின் வல்லமை நாங்கள் ருசித்து பெற்றுக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்தில் நாங்கள் இதுவரை எதிர்பார்த்த அற்புதங்களை பார்க்கிறோம். நீருக்கு செய்ய போகிற அற்புதம் பெரிதாக இருக்கட்டும் ஆண்டவரே. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கட்டும். வேலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய உயர்வு கிடைக்கட்டும். ஊழியம் செய்கிறவர்கள் உன்னதமான ஸ்தலத்தை அடையட்டும். ஊழியத்திற்கு துணையாய் நிற்கிற உதவி ஊழியர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஊழியத்தை தாங்குகிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தொடர்பு கொள்ளுகிறவர்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவார்களாக. நான் போகிற ஊழியத்தின் எல்லைகள் எல்லாம் தேவனுடைய வல்லமை காணப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் தேசத்தின் மேல் தேவனுடைய கரம் இருக்கட்டும். 4ஆம் தேதி வரப்போகிற இந்த ரிசல்ட் தேவனுடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு உகந்த காரியத்தை நீ செய்திருக்கிறதுனால் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேசத்தின் மேல் இறக்கம் உண்டாகட்டும். அப்படி இந்த வெயிலின் தாக்கம் துவங்க போகிறது. கர்த்தர் சமாதான நல்ல மழையை கட்டளையிட்டு இந்த மாதம் முழுவதும் அக்கினியை மாற்றி குழுமையினால் நிரப்பி ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக ராஜா. நாங்கள் ஆவியில் சரிந்து பலம் கொள்ளும்படி ஒவ்வொரு ஸ்தலத்தில் வார்ப்பதும் நடக்கட்டும். ஒவ்வொரு இடத்தில் வார்ப்பதும் நடக்கட்டும். போக்கில் வரத்தில் கிருபை இருப்பதாக, வேலை ஸ்தலங்களில் இருப்பதாக. திருமணத்திற்காய் உத்தமமாய் கர்த்தருடைய சித்தத்திற்கு காத்திருக்கிறேன். பிள்ளைகள் மேல் தேவி கிருபை இறங்கி அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில். அது ஸ்கூல் ரிசல்ட்ஸ், காலேஜ் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளை கர்த்தர் தொட்டவர்களை ஆசீர்வதித்தரணும். மேன்மேலும் கிருபையால் மறைத்துக் கொள்ளும். இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இடைவிடாமல் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறவர்களாய், இடைவிடாமல் உண்மை ருசிக்கிறவர்களாய் கர்த்தர் அங்கீகரித்தரணும், ஆசீர்வதித்தரணும். ஒவ்வொரு மிராக்கிள் செல்லும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக. எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு நாமத்தை உயர்த்தி வாழ்த்தி பணிந்து தொழுகிறோம். நீசரும் கர்த்தரை மேல் உண்மையாய் செய்வதற்கு கர்த்தருக்கு கிருபை பாராட்டும். தடைகளை நீக்கப்படுகிற தேவன் எங்கள் கால்களை தள்ளாட விடமாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை காக்கிற தேவன் உறங்காதபடினால் நாங்கள் பலத்தினுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கிருபைத்தார். ஆசீர்வதி மகிமை எடுத்துக்கொள். எல்லா நாமத்திற்கு மேலான உமது நாமத்தை உயர்த்தி வாழ்த்தி பணிந்து தொழுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் நம்ம விட்டு பிறந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்று விட்டும் அவருடைய கிரீடத்தை தரிப்பிக்கும் வரை சுகமாய் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆம். சேர்த்து சொல்லுவோம். தேவரீர் ஆசீர்வதியும் எல்லைகளை பெரிதாக்கும் உமது கரங்களோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தருள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும் என்பதே. ஆமென். ஆம். ஹல்லேலூயா. Emmanuel. கர்த்தரே தேவன். God bless you all. Praise the Lord. Amen.